அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ஈரோட்டில் தேர்வு மையத்திற்கு தவறுதலாக மாறி வந்த 3 தனி தேர்வர்களை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தான் ஆய்வுக்காக வந்த வாகனத்தில் ஏற்றி சென்று உரிய தேர்வு மையத்திற்கு சரியான நேரத்தில் கொண்டு சேர்த்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க நாம் கேட்கலாம். ரஞ்சித், விரிவான விவரங்கள். தமிழகம் முழுவதும் இன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் துவங்கி இருக்கின்றது. ஈரோடு மாவட்டத்தினுடைய 108 மையங்களில் 24,424 மாணவ மாணவிகள் மற்றும் 1,267 தனித்தேர்வர்கள் இன்று இந்த +2 பொதுத் தேர்வினை எழுதுகின்றனர். இன்று முதல் நாள் தமிழ் பாடத் தேர்வு நடைபெறக்கூடிய நிலையில மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் இன்று தேர்வு மையத்துக்கு வருகை புரிந்தனர். தொடர்ந்து தமிழ் பாடத் தேர்வுகளை எழுதுவதற்காக இன்று தேர்வர்களாக விண்ணப்பித்திருந்த பிரீத்தி, நிர்மலா, தேன்மொழி ஆகிய 3 பேர் இன்று விண்ணப்பித்திருந்தார்கள். அவர்களுக்கான தேர்வு மையம் ஈரோட்டினுடைய பிரப் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய செங்குந்தர் பள்ளியாக இருந்த நிலையில இந்த 3 மாணவிகளும் ஈரோடு அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தேர்வில் வந்திருந்தார்கள். உடனடியாக தேர்வு மையத்துக்கு மாறுதலாக வந்த இந்த 3 மாணவிகளும் ஆல் டிக்கெட் எடுத்து வராததால் இந்த குழப்பமானது ஏற்பட்டிருந்தது. முன்னதாக அங்கு ஆய்வுக்கு வந்திருந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் 3 மாணவிகளிடம் விவரம் கேட்டிருந்த பின்னர் அவருடைய விண்ணப்பம் வைத்து ஆல் டிக்கெட்டை வழங்கியிருந்தார். உடனடியாக அவர்களுக்கான தேர்வு மையம் செங்குந்தர் அரசு மேல்நிலைப் பள்ளியாக வந்த ஆல் டிக்கெட்டில் வந்த நிலையில் தேர்வு எழுத 5 நிமிடங்களே இருந்தது. சற்றும் யோசிக்காமல் ஆய்வுக்காக வந்திருந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தனக்கு சொந்தமான அந்த அரசு வாகனத்திலேயே மாணவிகளை ஏற்றுக்கொண்டு உரிய நேரத்தில் தேர்வு மையத்துக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். ஆய்வுக்காக வந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தவறுதலாக தேர்வு மையத்துக்கு வந்த 3 தனித் தேர்வுகளையும் உரிய நேரத்துக்கு கொண்டு சேர்த்து தேர்வு எழுத வைத்திருக்கிறார். இந்த சம்பவம் அங்கிருந்த தேர்வு வந்திருந்த மற்ற ஆசிரியர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.